இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். 39வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே, நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அவன் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சூரத்துர் ரஹ்மான். எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹ்வை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுவது, நபியே, உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயம் 34வது வசனம், வமா ஜஅல்னா லிபஸரின் மின் கப்லிகல் ஹுல்த் அஃபைன் மித்த ஃபஹுமுல் ஹாலிதுன். நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள், நீங்களும் மரணிக்க போகிறீர்கள். யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் நண்பர்களே. இந்த வசனம்